அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின் வந்து பிஜிடிஆர்பி கொஷின் வந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அதுலேருந்து வச்ச எங்கள் சென்டர்லேருந்து வச்ச கொஷின் பேப்பரை வந்து நம்ம வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்குறோம். அந்த 20 கொஷின்ஸில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் ஆல்ரெடி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன கொஷின் முக்கியமான கொஷின், இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். அதோட கண்டினியூட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின், அதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 50 வினாக்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் சில வினாக்கள் வந்து எந்தெந்த வினாக்கள் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷின்ஸில் வந்திருக்கு, நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்திருக்குது, பிஜிடிஆர்பி கொஷினில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி 20 கொஷின் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 21வது கொஷின் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். போபஸ், சபீர் போன்ற அமெரிக்க அறிஞர்கள் அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ந்து அம்முறைக்கு அவர்கள் இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், போபஸ், சபீர் இவங்க 2 பேருமே அமெரிக்க அறிஞர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ந்து அந்த மொழிகளுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அது என்ன பேர் அப்படின்னா விதிமுறை. என்ன பேர்னு பாருங்கள், விதிமுறை அப்படிங்கிற பேரை வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அதுக்கு பேர் வந்து விதிமுறை அப்படின்னுட்டு பேர் வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அமெரிக்காக்காரவங்க தான். அவங்க வந்து இந்திய மொழிகளை ஆய்வு பண்ணும்போதும் அந்த மொழிகளுக்கு வந்து விதிமுறை அப்படின்னு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், உருபணியல் கோட்பாட்டினை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேர் உருவாக்கியிருப்பாங்க. உருபணியல் கோட்பாட்டினை 2 பேர் உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உருபணியல் கோட்பாட்டை வந்து 2 பேரும் சொன்னேன். இங்கே இந்த கீழே உள்ள எல்லாருமே வந்து அனைத்தும் சரி இருக்குது, எல்லாருமே வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் யாருன்னு பாருங்கள், ஹாரிஸ், கம்மா வரணும், ஹாக்கெட், அவர் பேர் வந்து ஹாக்கெட், ப்ளூம்ஃபீல்டு, ஃப்ளாக், நைடா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உருபணியல் கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த மொழியியல் பார்த்திங்கனாவே கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த மொழியியல்னாவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ளூம்ஃபீல்டு, இந்த ஹாரிஸு இவங்க எல்லாமே அடிக்கடி வந்துக்கிட்டே, அந்த பேர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இவங்க அதை படிக்கும்போதும் இவங்கவுங்க இந்த கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து சைக்காலஜி மாதிரியே இருக்கும். இந்த மொழியல் வந்து ஏன்னா சைக்காலஜியில் உள்ள பேர்கள்லாம் எப்படி நமக்கு புரியாதோ அதே மாதிரி ஆளுங்க தான் இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க பேரும் புரியாது. அதனால் இந்தந்த கோட்பாட்டை இவங்க உருவாக்கியிருக்காங்கங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நம்ம வந்து இதை படிக்கும்போது யார் என்னென்ன கோட்பாட்டை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போதே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த உருபணியல் கோட்பாட்டை உருவாக்குனவங்க ஹாரிஸ், ஹாக்கெட், ப்ளூம்ஃபீல்டு, ஃப்ளாக், நைடா இவங்க எல்லாருமே தான் சேர்ந்து இந்த உருபணியல் கோட்பாட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரிங்கிறதா ஆன்சர். அடுத்து 1946 உருபன்களை பிரித்தறிதல் பற்றி நைடா எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், 1946 உருபன்களை பிரித்தறிதல் பற்றி நைடா எழுதிய நூல் என்ன, மோரபாலஜி அப்படிங்கிற நூலை தான் யார் நைடா எழுதியிருக்கிறாரு. மோரபாலஜி அப்படிங்கிறது உருபன்களை பிரித்தறிதல். இது ரொம்பலாம் முக்கியமான கொஷின் இது எல்லாமே. அதனால் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க இது எல்லாமே கொஞ்சம் கவனித்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சொல் அமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிப்பர்? சொல் அமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகைகளாக பாருங்கள், சொல் அமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன நிலைகள்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை 3 வகைகளாக பிரிப்பர். என்னென்ன வகைகள்? தனிநிலை, இது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. தனிநிலை வந்து 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனிநிலை மொழிகள். அடுத்த 2 வந்து ஒட்டுநிலை மொழிகள். அடுத்து 3வது வந்து உட்பிணைப்பு மொழிகள் அப்படின்னு சொல் அமைப்பின் அடிப்படையில் ஒரு சொல்லுக்குள்ள அதோட அமைப்போட அடிப்படையில் இந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து
தனிநிலை மொழிகள், இரண்டாவது வந்து ஒட்டுநிலை மொழிகள், மூன்றாவது வந்து உட்பிணைப்பு நிலை மொழிகள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதை தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் கொஷின் வந்து சீன மொழி எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 சொல்லமைப்பு மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா, தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த சீன மொழி எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. சீன மொழி வந்து முதல் வகை, அதாவது இந்த தனிநிலை வகையை சார்ந்தது. சரிங்களா? சீன மொழி என்ன வகையை சார்ந்தது? அந்த 3 நிலைகளில் முதல் நிலையான தனிநிலை நிலையை வந்து சார்ந்ததான் சீன மொழி. சீன தனியாக நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. சீன மொழி வந்து இருக்கிற மொழிகளே பழமையான மொழிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அது தனிமையாக நிற்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின், மாற்று இலக்கணத்தின் தந்தை யார்? நமக்கு நல்லா தெரியும். இது ரொம்ப 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 தெரிஞ்ச கொஷின். இது தெரியாத பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்டே இருக்க மாட்டீங்க. பாருங்கள், மாற்று இலக்கணத்தின் தந்தை யார் அப்படின்னா எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், சோம்ஸ்கி. மாற்று இலக்கணத்தின் தந்தை சோம்ஸ்கி. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின், விளக்க மொழிகளின் தந்தை யார்? பாருங்கள், விளக்க மொழிகளின் தந்தை யார் அப்படின்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது மாற்று இலக்கணத்தின் தந்தை சோம்ஸ்கிங்கிறதும் விளக்க மொழியின் தந்தை ப்ளூம்ஃபீல்டுங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் ஆல்ரெடி வந்த கொஷின்ஸு. அது ப்ளஸ் இந்த மாற்று இலக்கணம் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஆல்ரெடி ரெண்டுமே வந்திருக்கு இந்த கொஷின். அதனால் வந்த கொஷின் தானே திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. விளக்க மொழியின் தந்தை யார்? ப்ளூம்ஃபீல்டு. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின், மொழி ஆராய்ச்சியில் எந்த நாடுகள் முதன்மை பெற்று நிற்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அமெரிக்காவும் கிரேக்கம் இது அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அமெரிக்கா தான் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுவோம், அதில் அமெரிக்கா போடலான்னு போடக்கூடாது. கிரேக்கம் ரொம்ப பழமையான நாடு, அதனால் அதையும் போட்டுறக்கூடாது. அதெல்லாம் ஆன்சர் கிடையாது. மொழி ஆராய்ச்சியில் எந்த நாடு முதன்மை பெறுகிறது அப்படின்னா இந்தியாவும் பண்டைய கிரேக்கமும். இதுதான் வந்து இது வந்து மிஸ்டேக்காக இருந்துச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அதெல்லாம் எழுதிருக்கிறேன். இந்தியாவும் பண்டைய கிரேக்கம் தான் மொழி ஆராய்ச்சியில் முதன்மை பெற்று விளங்குதான், நம்ம இந்தியாவும் பண்டைய கிரேக்கமும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அடுத்த என்ன பாருங்கள், நூல் மொழியியல் அரங்கில் பெருமை பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், நூல் மொழியியல் அரங்கில் பெருமை பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணினியின் அஷ்டாத்யாயி. எது? பாணினி, வடமொழி புலவரான. இப்போ தொல்காப்பியம் எப்படி நம்ம தமிழ் மொழிக்கோ அது போல் வடமொழிக்கு சமஸ்கிருத மொழிக்கு வந்து யார்? பாணினி. அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னோடி. அவரோட அஷ்டாத்யாயி அப்படிங்கிற நூல் தான் வந்து நூல் மொழியியல் அரங்கில் முதன்மை பெற்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தொல்காப்பியம் இல்லையா அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னா இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட 4000 சூத்திரங்களை கொண்ட சமஸ்கிருத நூல். சரிங்களா? 4000 சூத்திரங்களை கொண்ட சமஸ்கிருத நூலாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வந்து மொழிகளை, இப்போ வடமொழியை பற்றி நூலாய்வு செய்யணும், அந்த மொழியை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னா பாணினியோட அஷ்டாத்யாயி அந்த நூலை வந்து அடிப்படையாக வச்சு தான், இப்போ தொல்காப்பியரோட நூலை அடிப்படையாக வச்சு தானே நம்ம மொழி வந்து இவ்வளோ காலம் தொன்மையானது, நமக்கு வந்து முதல்ல கிடைச்ச நூல் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறோம். அதே போல் வடமொழி ஆய்வு பண்ணும்போதும் அந்த வடமொழி வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து மக்களால் பேசப்பட்டு வருது, சமஸ்கிருதம் வந்து இத்தனை வேதங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்திட்டு வந்த மொழி அப்படிங்கிற இது வந்து அந்த அங்கே கிடைக்கிற நூல்கள், அங்கே கிடைக்கிற நூலில் எது பழமையான நூலோ அந்த நூலை வச்சு தான் அங்கே வந்து அந்த நூலை வச்சு தான் அந்த மொழியோட ஆண்டுகள் வந்து எத்தனைங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படின்னு பார்த்தா அங்கே ரொம்ப பழமையான மொழி என்னது? இங்கே தொல்காப்பியம் மாதிரி அங்கே வந்து பாணினியோட அஷ்டாத்யாயி நூல் தான் ரொம்ப பழமையான நூல். அதனால தான் வந்து நூல் மொழியியல் அரங்கில் பெருமை பெற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நூல் மொழி, இது கொஸ்டினே அப்படி தாங்க. இது வடமொழியா தென்மொழியாங்கிறதெல்லாம் கிடையாது, இது கொஸ்டினே அப்படி தான். அடுத்து பாருங்கள், இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். நூல் மொழியியல் அரங்கில் பெருமை பெற்ற நூல் எதுனா பாணினியின் அஷ்டாத்யாயி. இது மொத்தம் எத்தனை சூத்திரங்களை கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4000 சூத்திரம், ஃபார்முலா கொண்டு இருக்குதான். சரிங்களா? கொண்ட ஒரு சமஸ்கிருத மொழி. வடமொழினாவே சமஸ்கிருத மொழி தாங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்,
மொழி ஆராய்ச்சியில் காலத்தால் மிகவும் முந்தைய மொழி எதுன்னு கேட்குறாங்க. மொழி ஆராய்ச்சியில் காலத்தால் மிகவும் முந்தைய மொழி எது? பாருங்கள், இந்த மேலே உள்ள கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. முதல்ல இதை சொல்லிக்கிறேன், இந்த கொஷினை சொல்லிக்கிறேன், அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். மொழி ஆராய்ச்சியில் காலத்தால் மிகவும் முந்தைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிருக்தா. இதுவும் வந்து ஒரு வடமொழி நூல் தான். சரிங்களா? நிருக்தா பேரே தெரியுது நமக்கு வந்து இது வடமொழி நூலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு கொஷினுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாணினியோட அஷ்டாத்தியாயி நூலுக்கும் இந்த நிருக்தா நூலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதுவும் வடமொழி நூல் தான், நிருக்தாவும் வடமொழி நூல் தான், அஷ்டாத்தியாயும் வந்து வடமொழி நூல் தான். ஆனால் இந்த நிருக்தாங்கிறது எந்த நூற்றாண்டுனா கிபி 4ஆம் நூற்றாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்தது தான் இருந்தது. எது? பாணினியோட அஷ்டாத்தியாயி நூல் பார்த்தீங்களா, அதுக்கு அப்புறம் வந்தது. சரிங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, வடமொழியில் பழமையான நூலாக வந்து நிருக்தா இருந்தாலும் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க, மொழி ஆய்வில் வந்து அரங்கில் வந்து பெருமை பெற்ற நூல் எதுனா பாணினியோட அஷ்டாத்தியாயி தான். சரிங்களா? காலத்தால் மிகவும் முந்தைய நூல் வடமொழியில் வந்து மொழி ஆராய்ச்சியில் காலத்தால் முந்தைய நூல் வந்து நிருக்தா. ஆனால் அது வந்து முதன்மையாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? முதன்மையாக இருக்கிறது எது, முதன்மை பெற்ற அதாவது மொழி அரங்கில் பெருமை பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாத்தியாயி தான். இந்த வினாவுக்கும் அந்த வினாவுக்கும் ரொம்ப இதுங்க. பழமையான நூல்னு கேட்டால் நிருக்தா, அது பெருமை பெற்ற நூல் எதுன்னா அஷ்டாத்தியாயி. அவ்வளோதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிகவும் சிறந்தவராக கருதப்பட்டவர் யார்? பாருங்கள், இந்த கொஷின் இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான். கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிக சிறந்தவராக கருதப்பட்டவர் யார்? இப்போ கிரேக்கத்தில் உள்ள பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்க எல்லாமே, இந்த டெமோக்ரிட்டஸ், இவங்க எல்லாமே முக்கியமான ஒரு தத்துவர்கள் தான். சரிங்களா? அதுலேயும் ரொம்ப இவங்க எல்லாமே கிரேட் பீப்புள்ஸ் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிகச்சிறந்தவர், இது ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோனிசியஸ் துரேக்ஸ் அப்படிங்கிறவர் தான் கிரேக்கத்தில் இலக்கண ஆசிரியர்கள். இலக்கணம் எழுதுறாங்களா தொல்காப்பியர், பாணினி மாதிரி, அந்த மாதிரி இலக்கண ஆசிரியர்களில் வந்து கிரேக்கத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோனிசியஸ் துரேக்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவரை ஏன் சிறந்தவர் அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இவர் வந்து ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காரு. இவர் எழுதின இலக்கண நூலை தான் நாமளே படிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ வரைக்கும் நாம் படிச்சுட்டு வர்ற இங்கிலீஷில் உள்ள ஒரு பாட்டு. சரிங்களா? ஐ மீன் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கிராமரில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இவர் தான் எழுதினார். அதனால தான் இவரை வந்து கிரேக்க ஆசிரியர்களில் மிக சிறந்த இலக்கண ஆசிரியராக சொல்கிறோம். இவர் எந்த காலத்தில் எழுதிட்டு போனாரோ, ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்னைக்கு இந்த தலைமுறை வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமரில் படிச்சுட்டு வரோம்ல, நாம் படிக்கிறதுக்கும் அந்த பாட்டை படிக்கிறதுக்கும் இவர் தான் காரணம். அதை வந்து தமிழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல் வகை. சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்னா சொல் வகை அப்படிங்கிற இலக்கணத்தை வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதை வச்சு தான் பல பேர் வந்து ஆய்வு செய்கிறாங்க பார்த்தீங்களா. பல பேர் ஆய்வு செய்கிற நூலுக்கு இவரோட நூலு தான் அடிப்படைன்னு சொல்கிறாங்க. இப்போ இலக்கணம் இது இங்கிலீஷ் கிராமர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக கொண்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இவங்க புக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எழுதினா மட்டும்தான் நல்லா இருக்கும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவர் தான் இவர். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சுங்கிற இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு கிரேட் இதை வந்து நமக்கு கொடுத்தவர் யாருன்னா டயோனிசியஸ் துரேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே நோட் பண்ணுறேன் பாருங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது நம்ம படிப்போம்ல இங்கிலீஷில்,
இங்கிலீஷ் கிராமர் நம்ம 10th படிக்கிற வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தீங்களா. இதை எழுதினவதே யார் அப்படின்னா டயோனியசியஸ் துரேக்ஸ் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒப்பு மொழியலுக்கும் வரலாற்று மொழியலுக்கும் வித்திட்ட பெருமை இவர்களையே சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரேட் மேன்ஸ் யார் அப்படின்னா ராஸ் கிரீன். இவங்க 3 பேரும் தான். அதாவது ஒப்பு மொழியலுக்கும் வரலாற்று மொழியலுக்கும் வித்திட்ட பெருமை இவர்களையே சாடும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஸ்க் கிரீன் இந்த 3 பேரும் தான் இதுக்கு வந்து இந்த பெருமைக்கு உரியவர்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாங்குவேஜ் என்னன்னு பாருங்கள். லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் யார்? லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் யார் பாருங்கள். லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஃபீல்டு. சரிங்களா. ப்ளூம்ஃபீல்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் மொழியியல் பேரறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு தலை சிறந்தவர் தான் வந்து ப்ளூம்ஃபீல்டு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொழியியல் பற்றி இந்த மொழி பற்றி லாங்குவேஜ் பற்றி ஒரு நூலை எழுதுறாரு. அதுதான் வந்து என்னது லாங்குவேஜுங்கிற நூலை எழுதுறாரு. அது வந்து அந்த மொழியியல் வரலாற்றிலேயே ஒரு சகாப்தமாக பாருங்கள். அந்த மொழியியல் வரலாற்றிலேயே இது ஒரு சகாப்தமாக அவர் எழுதுகிற காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1933 to 1950 வரைக்கும் இதுக்குள்ளே எழுதியிருக்காப்புல. இவர் எழுதின அந்த நூல் தான் சகாப்தம், மொழியலின் சகாப்தம் சொல்கிறாங்க. மறுமலர்ச்சி துறையில் மொழியியல் துறையில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய ஒரு சகாப்தம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. இது ஆல்ரெடி வந்த கொஷின். லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து எழுதின நூல் யாருன்னா ப்ளூம்ஃபீல்டு. இவர் இந்த மொழி எழுதுறது வந்து ஒரு பெரிய சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒப்பு மொழியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா கிரீம். இவங்க தான் வந்து இந்த பாப்பு, கிரீமு, ராஸ்க்கு இவங்க 3 பேரும் முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் பார்த்தீங்களா. இவங்க 3 பேரும் தான் ஒப்பு மொழியலுக்கும், அதாவது ஒப்பு மொழியில் வந்து கிரீம் வந்து எழுதியிருக்காரு. அதோட ஒப்பு மொழியோட ஃபாதரே வந்து கிரீம் தான். ஆனால் இந்த பாப்பு, கிரீமு, ராஸ்க் இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒப்பு மொழியலுக்கும் வரலாற்று மொழியலுக்கும் வித்திட்ட பெருமை வந்து இந்த 3 பேரையும் சாருங்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இந்த ஒப்பு மொழியில் கிரீம் வந்து ஒப்பு மொழியில் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த வரலாற்று மொழிகளோட ஒப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான கொஷின். நம்ம இந்த ஆப்ஷனில் உள்ளவங்களை வந்து நம்ம திருப்பி என்னை பார்த்தோம் அப்படின்னா இந்த இது புரிஞ்சிடும். மொழியியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யூனிட்டு செகண்ட் யூனிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ரொம்ப கொஷின் வரதுனால ஒரு 1 or 2 கொஷின்ஸ் இல்லைனா ஒரு 3 கொஷின்ஸ் கிட்ட வருங்களா, அதில் கூட எத்தனை பேர் வாய்ப்பு இழந்து போகிறாங்க. அதனால் இது மாதிரி இது வந்து எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு வர எல்லா கொஷினுமே ரொம்ப வந்து ரொம்ப செலக்டிவான கொஸ்டின்ஸ், ரொம்ப கலெக்ட் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸு. சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஷின். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒப்பு மொழியலின் தந்தை யாருன்னா கிரீம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சார்லஸ் டார்வினின் பரிணாம கொள்கையை ஒட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் யார்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். சரிங்களா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இப்போ சார்லஸ் டார்வின் வந்து நம்மளோட பரிணாம கொள்கையை பற்றி பண்ணியிருக்கிறாரு, ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் அதே மாதிரியே இவர் வந்து மொழியோட பரிணாமத்தையும் ஆய்வு பண்ணியிருக்காராம். யார்? இந்த கிரேட் மேன் இந்த ஆகஸ்ட் ஸ்லேக்கர். யார் இந்த கிரேட் மேன்? யார்? ஆகஸ்ட் ஸ்லேக்கர். ஆகஸ்ட் மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் மொழியோட பரிணாமத்தை வந்து இவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறார். சார்லஸ் டார்வின் மாதிரியே பெரிய ஆய்வாளராக இருப்பார் மேலே. யார்? ஆகஸ்ட் ஸ்லேக்கர். இவர் தான் சார்லஸ் டார்வின் மாதிரி மொழியையும் ஆய்வு பண்ணாலும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டி சின்னஞ்சிறு கூறுகளே என்னவென்று அழைப்பது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஆல்ரெடி வந்த கொஷின் பாருங்கள். இது ஆல்ரெடி வந்த டிஆர்பி கொஷின். இது 2024 இது வந்து 2020 வந்த பிஜிடிஆர்பியோட கொஷினுங்க அது. சரிங்களா. அதனால் வந்து சின்னஞ்சிறு கூறுகள் அப்படின்னு சொல்லி இதே சேம் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க.
அதனால் இதை வந்து கவனமாக படிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும், சரிங்களா, மீனிங்ஸை காட்டுற சின்னஞ்சிறு கூறுகள் என்னென்னா உருபன். உருபன்னா வேறு ஒன்றும் கிடையாது, லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி 42 சொற்கள் நம்ம படிக்கிறோம். அதில் எல்லாமே ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதுக்கு மீனிங் காட்டுதில்ல, அதாவது மீனிங் காட்டுமில்ல, அதை தான் சொல்கிறாங்க. அது உருபன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, லெட்டர்ஸ். சரிங்களா, எழுத்தை தான் அவங்க வந்து உருபன் சொல்கிறாங்க. மொழியியல் அறிஞர்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைக்கும் மொழியியல் அறிஞர்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவங்க ஒலியன் சவுண்டை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒலியன்குவாங்க. சரிங்களா, தொடரியல் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதாக இருக்கும் பார்த்தீங்களா, சென்டென்ஸ் வந்து தொடரியலுங்குவாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் இது வாக்கியம் இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் உருபனை வந்து எழுத்துக்கள் இருக்கு, லெட்டர்ஸை தான் வந்து உருபன் அப்படிங்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கடிசொல் இல்லை காலத்து படினே, இது இவை யார் கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, கடிச்சொல் இல்லை காலத்து படினே. இது ஆல்ரெடி வந்த கொஷின்ஸ். இது வந்து இந்த டிஆர்பியில் வரல, ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷினில் இந்த கொஷின் இருக்குது. ப்ரீவியஸ்னால் ஒரு 5 இயர் கொஸ்டின்ஸ்குள்ளே வந்த கொஷின் இது. ஆல்மோஸ்ட் எல்லா அடிக்கடி கொஷின்லேயும் வரும் அது. சரிங்களா, இது சொன்னவர் யாருன்னா த கிரேட் மேன், இந்த தொல்காப்பியர் தான். தொல்காப்பியர், ஓகேங்களா, தொல்காப்பியன்னு போட்டுக்கோங்க, தொல்காப்பியர். கடிச்சொல் இல்லை காலத்து படினிங்கிறது தொல்காப்பியரோட 100 உண்மையான மொழியின் இயல்பை காட்டுவது எதுன்னு கேட்குறாங்க. உண்மையான மொழியின் இயல்பை காட்டுவது வாய்மொழி இலக்கியம். சரிங்களா, வாய்மொழி இலக்கியம் தான் வந்து உண்மையான மொழியின் இயல்பை காட்டுது. சரிங்களா, ஒரு இந்த வாய்மொழி இலக்கியங்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள உள்ள மக்கள், ஒரு அந்தந்த இடத்துல இருக்க வட்டார மக்கள் வந்து எந்த மாதிரி மொழியை வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த மொழியோட தன்மை என்ன, அந்த மொழியோட வரலாறு என்ன, அப்படி தானே மொழியை ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் அவங்க எப்படி இந்த மொழியை பேசியிருப்பாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க உண்மையான மொழியின் இயல்பை காட்டுவது வாய்மொழி இலக்கியம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் அல் ஈறு எவ்வாறு மாற்றம் பெற்றது கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்தில் இந்த அல்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஈறு, அது இறுதி இடத்துல வருது பார்த்தீங்களா, சொல்வர். சரி சொல்வர் வராது, செய்தல் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். செய்தல் நெய்தலில் செய்தல். இப்போ நெய்தல் வந்து மாறாது, செய்தல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து மாற்றம் பெற்றுச்சு அப்படின்னா, அண்ணா வந்து மாற்றம் பெற்றுச்சான், ஈறு. செய்தல் வந்து செய்தன் அப்படின்னு வந்துருக்குது. அந்த அல்லு வந்து அண்ணா மாறிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அது சிலப்பதிகார காலத்தில் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. அடுத்த கொஷின் பாருங்க. தமிழை வடமொழி இயல்புக்கு தகுந்தவாறு மாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழை வந்து வடமொழி இயல்புக்கு ஏற்றவாறு மாற்றியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை எப்படி மாற்றுறாரு அப்படின்னா பிரளயம் அப்படிங்கிறத தமிழ் வார்த்தை. சரிங்களா, இம்மு வந்துச்சுனாவே நம்ம தமிழ் வார்த்தை எப்போதுமே வந்து முற்று பெற்ற வார்த்தையாக தான் வரும், எச்சமாகவே வராது. இது வந்து வடமொழி வார்த்தை அப்படின்னா பிரளய. அடுத்து பார்த்துங்க, ஷாமி எப்படி மாற்றுறாரு, ஷாமி அப்படி மாற்றுறாரு. சரி ஷாமி கிடையாது, ஷமி அப்படி இருக்குது. அதுவே இது வந்து வடமொழி எழுத்து சமி அப்படின்னு இந்த தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த வடமொழியை மாற்றிக்கிறார் அவரோட பாடலில். யார், திருநாவுக்கரசர். இப்போ தமிழை வடமொழி இயல்புக்கு தகுந்தவாறு மாற்றியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பிரளய, சமி அப்படிங்க வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நிகழ்கால இடைநிலைகளான இது வந்து கமா வரணும், கின்று இது வந்து எந்த சங்க இலக்கிய பாடலில் அதிகமாக வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இது நல்லாவே தெரியும் எந்த சங்க இலக்கிய பாடலில் வந்திருக்கு அப்படின்னா
நிகழ்கால இடைநிலைகளான கிறு கின்று அப்படி வந்து அந்த வார்த்தைகள் வந்து இதெல்லாம் நிகழ்கால இடைநிலை கிறு கின்றுலாம். இது வந்து எந்த சங்க இலக்கிய பாடலில் அதிகமாக பயின்று வந்திருக்குன்னா பரிபாடலில் தான் அதிகமாக வந்திருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நிகழ்கால இடைநிலைக்கான கிறு கின்று வந்து பரிபாடலில் வந்து அதிகமாக பயின்று வந்திருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் பேச்சு தமிழ் முழுக்க இலக்கியத்தில் வந்து எந்த இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி பேச்சு தமிழ் முழுக்க எந்த இலக்கியத்தில், எல்லாமே பேச்சு தமிழாகவே இருக்கும், அது வந்து எந்த இலக்கியத்தில் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து அனைத்தும் தான் சரி. இப்போ பாருங்கள், ராமபையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மகாபுராண அம்மானை. பாருங்க, ராமபையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மகாபுராண அம்மானை. இன்னொரு நூல் கூட இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பொன்னுருவி மசக்கை, அது வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம். சரிங்களா? பொன்னுருவி மசக்கை, இது ரொம்ப முக்கியமானது. இது இந்த எல்லா நூல்களையுமே பேச்சு தமிழ் வந்து ஃபுல்லாமே இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ராமபையன் அம்மானை, சிவகங்கை சரித்திரம், மகாபுராண அம்மானை, பொன்னுருவி மசக்கை அப்படிங்கிற நூலில் எல்லாத்துலேயுமே பேச்சு தமிழ் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழின் ஒளி வகையான் சிறப்பு இயல்புகளை கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. தமிழின் ஒளி வகையின் சிறப்புகளை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபுராண அம்மானை. என்ன சொல்கிறாங்க? தமிழின் ஒளி வகையினை சிறப்பாக சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாபுராண அம்மானை. இது வந்து எல்லாமே ஒரு 17-18ஆம் நூற்றாண்டில் எழுந்த நூல்கள் தான். இது வந்து கரெக்டாக சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17-18 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். இது தமிழின் ஒளி, அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டை, இது எல்லாமே பேச்சு தமிழ் வந்த நூல் தானே. அதில் அந்த மகாபுராண அம்மானை மட்டும் தமிழின் ஒளி வகையை வந்து சிறப்பாக சொல்லுதான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து டி கிடையாது, ழ சிறப்பு லகரம். லகரம் புணர்ச்சியில் டகரமாக மாறுதலை தொல்காப்பியர் என்னவென்று அழைக்கிறார்? லகரம் வந்து இந்த லகரம் இருக்குது பார்த்தீங்களா, லகர புணர்ச்சியில் அதாவது லகர புணர்ச்சியில் டகரமாக மாறுதலை, இந்த லகரம் டகரமாக மாறுறத என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கீர்த்திசை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கீர்த்திசை அப்படிங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தொல்காப்பிய உரையாசிரியரான சேனாவரையர் வியங்கோல் வினைமுற்றாக கூறியது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வியங்கோல் வினைமுற்றுனா என்ன? கா இய இயர், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இது மட்டும்தான் நன்னூலில் கொடுத்துருப்பாங்க, நன்னூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க? நம்ம நன்னூல் புக்கு தானே, ஸ்கூல் புக்கு கிராமர்லாம் நன்னூல் புக்கில் தானே எடுத்துருக்காங்க. அதனால் பாருங்கள், இவங்க என்ன கேட்குறாங்கன்னா தொல்காப்பிய உரையாசிரியர், தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின சேனாவரையர் இருக்கார்ல, அவர் வியங்கோல் வினைமுற்றாக என்னத்தை கூறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க யா அல், இது மூணையும் சொல்கிறாங்க. சரிங்களா? காயா அல்லுன்னு வச்சுக்கோங்க, காயா அல் ஷார்ட்டா. அப்போ என்ன கொஷினு? தொல்காப்பிய உரையாசிரியரான சேனாவரையர் வியங்கோல் வினைமுற்றாக கூறுவது கா யா அல், அது வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்து ஜெர்மானிய மொழிகளில் காணப்படும் மெய் எழுத்துக்களை ஆராய்ந்து கிரீம் வெளியிட்ட விதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதுவும் வந்து ஆல்ரெடி வந்திருக்க கொஷின். ஜெர்மனிய மொழியை வந்து ஆய்வு பண்ணுறாரு யார்? கிரீம் ஆய்வு பண்ணி அதில் மெய் எழுத்துக்கள் வருது பார்த்தீங்களா, அதில் உள்ள மெய் எழுத்துக்களை ஆய்வு பண்ணி ஒரு விதியை வந்து வெளியிடுறாரு. அந்த விதிக்கு பேர் தான் உம்லாட் அப்லாட். சரிங்களா? உம்லாட் அப்லாட் அப்படிங்கிறாங்க.
ரொம்ப முக்கியமான கொஷின் அது. இவ்வாறு க்ரீம் வந்து ஜெர்மனிய மொழியை ஆய்வு பண்ணி அந்த மெய்யெழுத்துக்களுக்கு என்ன பேர் வர்றாரு, உம்லாட் அப்லாட் அப்படிங்கிற பேரை இடுறாரு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிபி 1680ஆம் ஆண்டில் கோல்ஸ்டா பல்சரா என்பவர் தமிழ் இலக்கணத்தை எந்த மொழியில் எழுதினார்? ஜெர்மனி, லத்தீன். பாருங்கள், கோல்ஸ் பல்சரா அப்படிங்கிறவர் தமிழ் இலக்கணத்தை வந்து லத்தீன் மொழியில் எழுதியிருக்கிறார். கோல்ஸ் பல்சரா அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெர்மனி மொழியில் எழுதுகிறாரு. கோல்ஸ் அப்படிங்க வச்சுக்கோங்க. கோஸ்டா வந்து என்ன பண்ணுறாங்க, கோஸ்டியாக வந்து தமிழ் மொழியை வந்து தமிழ் இலக்கணத்தை லத்தீன் மொழியில் கோஸ்டியாக வந்து எழுதிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன இதுக்கு சொல்கிறேன், ஏன்னா நிறைய இந்த பேருங்களே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது, அதுக்காக சொன்னேன். அடுத்து பாருங்க, சீகன் பால்கு 1786 எழுதிய இலக்கண நூல் என்னன்னு கேட்குறாங்க. என்ன எழுதிருக்காரு சீகன் பால்கு? தமிழ் இலக்கணம் எழுதியிருக்கிறாரு. இப்போ இதில் பின்னாடி வரலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இலக்கணம்னு எதிர்ப்பாங்க. அப்போ சீகன் பால்கு வந்து எழுதிய இலக்கண நூல்னா அவர் தமிழ்லேயே இலக்கணம் எழுதுகிறார் சீகன் பால்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, எந்த வினைச்சொல் எந்தெந்த காலம் காட்டும் எந்த வினைச்சொல் எந்த காலம் காட்டும் இடைநிலைகளை பெறும் என்பதை யாருடைய நூலின் மூலம் அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டார். சரிங்களா? ஏன்னா தொல்காப்பியர் காலத்தில் ஒரு மாதிரி வரும், நன்னூல் காலத்தில் ஒரு மாதிரி வரும், பின்னாடி வர இலக்கண ஆசிரியர் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் அதை மாடுலேஷன் பண்ணி எழுதுவாங்க. ஆனால் எந்தெந்த வினைச்சொற்கள் எந்தெந்த இடைநிலையை காட்டுங்கிறத வந்து பின்னாடி இவங்க நூல்கள்லாம் இப்போ தொல்காப்பியர், நன்னூல், இப்போ வந்து வீரச்சோழியம் அப்படிங்கிற நிறைய இலக்கண நூல்களுக்குள்ள அதெல்லாம் ஆய்வு பண்ணி வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் இப்போ சீகன் பால்கெல்லாம் கோல்ஸ் பல்சர் அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான், இதெல்லாம் ஆய்வு பண்ணி அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து வெளிநாட்டார் தான் ஆன்சர் வரும். டாக்டர் கிரால் அவர்கள் தமிழ் வினையடி சொற்களை அவை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கிறார்? கிரால் என்ன பண்ணுறாரு, தமிழ் வினையடி சொற்களை அவை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறார். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம படிப்போம்ல மெல்லினம், இடையினம், வல்லினம், அதை தான் சொல்கிறாங்க. மெல்வினை, இடைவினை, அடுத்து வந்து வல்வினை அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறார். இது வரைக்கும் நம்ம வந்து 50 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 50 வினாக்களும் எக்ஸ்ப்ளனேஷனோட முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்குறேன். எந்தெந்த கொஷின்ஸில் வந்து ஆல்ரெடி வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா மீதி உள்ள வினாக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.